நல்லா கவனிங்கம்மா. நாம நிக்கிற பள்ளிவாசலுடைய பேர் என்ன? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும்? மதீனா பள்ளியா? மஸ்ஜிதுல் நபவி. மஸ்ஜிதுல் நபவி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதீனா பள்ளின்னு இனிமேல் சொல்லிட்டு இருக்காதீங்க. மஸ்ஜிதுல் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். அவங்க காசு கொடுத்து வாங்கின பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான். 2 அனாதை சிறுவர்களுடைய இடம். அவங்க என்ன செய்தாங்க, அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்த பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்பளிப்பாக வேண்டாம், நான் கட்டக்கூடிய பள்ளிவாசல் காசு கொடுத்து வாங்கியே கட்டுறேன்னு சொல்லி அதுக்கு இந்த இடத்துக்கு காசு கொடுத்து என்ன செய்தாங்க, வாங்கி கட்டினாங்க ரசூலுல்லாஹ். இந்த மதீனா பள்ளிவாசல் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் முன்னாடி இருக்கு பாருங்க, ஸ்கொயர் ஷேப்பில். இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளிவாசல். முன்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் இல்லையா? இந்த பச்சை குப்பா இருக்கு, அதோடு சேர்ந்த ஒரு சின்ன கட்டிடம் இருப்பாங்க இந்த நீளத்துக்கு. இதான் ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளிவாசல். பின்னாடி தெரியுது பாருங்க, பெரியசா ஸ்கொயர் ஷேப்ல பின்னாடி இருக்கு. அது ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளிவாசல் கிடையாது. முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்து பள்ளிவாசல். இந்த மதீனா பள்ளிவாசல்ல மொத்தம் 10 மினாராக்கள் இருக்கு. எத்தனை மினாக்கள் இருக்கு எண்ணி பார்த்துக்கிங்க, ஒன்று குறைஞ்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஓகேவா? எத்தனை மினாராக்கள் இருக்கு? 10 மினாராக்கள். அது மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் அம்ப்ரெல்லா இருக்கு பாருங்க, 250 அம்ப்ரெல்லா இருக்கு. எத்தனை இருக்கு? 250 அம்ப்ரெல்லா. இந்த ஆட்டோமேட்டிக் அம்ப்ரெல்லா இந்த மேல தெரியுது பாருங்க, எத்தனை இருக்கு? 250 அம்ப்ரெல்லா. அது மாதிரி டூம் இருக்கு பாருங்க, டூம், பச்சை டூமோடு சேர்த்து மதீனா பள்ளிவாசல்ல மொத்தம் 170 டூம் இருக்கு. எத்தனை இருக்கு? பார்த்தா எதுவுமே தெரியாது, 2 டூம் தான் தெரியும். ஒன்று பச்சை கலர் டூம் தெரியும், இன்னொன்று அது பக்கத்தில் வெள்ளை கலர் டூம் தெரியுமா? பச்சை கலருங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அது மாதிரி உமர் ரலியல்லாஹு, 3 பேரும் எங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? அந்த பச்சை டூம் இருக்குல்ல, அதுக்கு உள்ளதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது யாருடைய வீடு? அது யாருடைய வீடு? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு. யாருடைய வீடு? ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில படுத்திருந்து தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, வஃபாத் ஆனாங்க. எந்த ஒரு நபியும் எந்த இடத்துல மௌத்தாகிறாங்களோ அதே இடத்துல தான் என்ன செய்வாங்க, அடக்கம் செய்யப்படுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் அவங்க மடியில ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுனால ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் யார் அடக்கம் செய்யப்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார் தான் யாரு? அதனால ரசூலுல்லாஹுடைய பக்கத்துலயே அவங்களை என்ன செய்துட்டாங்க, அடக்கம் செய்துட்டாங்க. அதுக்கப்புறமா யார் வஃபாத் ஆகிறா? உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அனுமதி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பக்கத்தில் அடக்கம் செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அனுமதி கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் எப்போ பேசும்போதும் நான் அபூபக்கர் உமர், நான் அபூபக்கர் உமர் அங்கே போனோம், நான் அபூபக்கர் உமர் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி 2 பேரை சேர்த்து தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. இந்த 3 பேரை தான் உள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு, அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 பேர் அல்லாத மற்ற 10,000 சஹாபாக்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு? பக்கி. அங்கே எத்தனை பேர் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க? 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மொத்தம் எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க? 1,24,000 சஹாபாக்கள்ல 10,000 பேர்கள் தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இங்கே ஒவ்வொரு உலகம் ஃபுல்லாக வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்கள்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மொத்தம் 6 வாசல்கள் இருக்கு. எத்தனை வாசல்கள் இருக்கு? அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் வாசல், அந்த பக்கம் 3 வாசல் இருக்கு, 1, 2, 3. அப்புறமா 4ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது புது பில்டிங். 1, 2, 3 மட்டும்தான் யாருடைய பள்ளிவாசல்? ரசூலுல்லாஹ். அப்போ 4, 5, 6, 7, 8 அப்படியே சுற்றி இந்த பள்ளிவாசல் இங்கே வரும்போது 38வது வாசல் அங்கே தெரியுது பாருங்க. 38 தெரியுதா? 38 தெரியுதாங்க?
38வது வாசல். அதோடு புது பில்டிங் முடிஞ்சு சலாம் சொல்ற கேட் பாபு சலாம். ரசூலுல்லாவுக்கு எப்போதுமே என்ன செய்யலாம், ஆண்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் கேட் வழியா உள்ள போய் சலாம் சொல்லிட்டு பாபுல் பக்கி வழியா வெளியாகும். பாபுல் பக்கி இந்த பக்கம் உள்ள கேட். ஃபர்ஸ்ட் கேட்டுடைய பேர் என்னது? பாபு சலாம். ரெண்டாவது ஒரு வாசல் இருக்கு, அதனுடைய பேர் வந்து பாபு அபூபக்கர். பாபு அபூபக்கர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரில் உள்ள வாசல் தான் ரெண்டாவது வாசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தை தேர்வு செய்கிறதுக்கும் மறுமையை தேர்வு செய்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தான். அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுவாங்க. இப்போ மற்ற சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் இவர் அழுகுறாரு? ரசூலுல்லாஹ் வந்து யாரையோ பற்றி பேசுகிறாங்க, இவர் ஏன் அழுகுறாரு அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த அடியார் வேற யாரும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க வஃபாத் ஆகிறதுக்கான டைம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் சூசகமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் அப்போது தான் விளங்குறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு நாள் நெருங்கிடுச்சு. அதை முதல்ல விளங்கினது யாருன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உலகத்தில் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க, எல்லாருக்குமே நான் பிரதி உபகாரம் செய்துட்டேன். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியல, பிரதி உபகாரம் செய்ய முடியல. என்னோடு சிறு வயசுல இருந்து இதுவரைக்கும் நிழல் மாதிரி கூடவே இருந்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்களுக்கு மட்டும் பிரதி உபகாரம் என்னால் இந்த உலகத்தில் செய்ய முடியல. நான் என்ன செய்வேன், மறுமையில் அவங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்வேன். அதனால இந்த மஸ்ஜிது நபவியில் அபூபக்கர் ரலியல்லாஹு வரக்கூடிய வாசல் மட்டும் எந்த காலத்திலையும் அடைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீடு அங்கே இருக்கும், அங்கேருந்து அவங்க நடந்து வரக்கூடிய வாசல் தான் ரெண்டாவது வாசல். ரெண்டாவது வாசல் பேர் என்ன? பாபு அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு வரக்கூடிய வாசல் இது ரெண்டாவது வாசல். அந்த வாசல் எப்போதுமே என்ன செய்திருக்கும், திறந்தே இருக்கும். அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்த ஒரு சிறப்பு. மூணாவது ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலுடைய பேர் வந்து பாபுர் ரஹ்மா. பாபு ரஹ்மா. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பள்ளி வாசல் மிம்பரில் குத்துபா ஓதிட்டு இருக்கும்போது அந்த வாசல் வழியாக ஒரு நபர் வருவார். வந்து சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய பயணங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது, எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது, மழை இல்லாததுனால ரொம்ப கால்நடைகள் எல்லாம் சிரமப்படுது, அதனால் மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி மூணாவது வாசல் வழியாக ஒரு ஆள் வந்தார். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னபோது ரசூலுல்லாஹ் மிம்பரில் நின்று துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஆயிஸ்னா, யாரெல்லாம் எங்களுக்கு மழையத்தா அப்படின்னு துவா செய்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த ஜுமா தொழுகையை நிறைவு செய்துவிட்டு வெளியில் வரும்போது மழை பொழிதது. 7 நாட்கள் தொடர்படியாக என்ன செய்துச்சு, மழை பெஞ்சிச்சு. 7வது நாள் அடுத்த ஜுமாவில் திரும்பவும் குத்துபா ஓதிட்டு நிற்கும்போது அதே வாசல் வழியாக ஒரு ஆள் வருவார். வந்து சொல்வார், யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய பயணங்கள்லாம் தடைப்பட்டு போகுது. அதே காரணத்தை தான் சொல்வார். எப்படி மழை இல்லாமல் இருக்கும்போது என்ன காரணங்கள் சொன்னாரோ அதே காரணங்கள் தான், மழை அதிகமாக பெஞ்சதுனால எங்களுக்கு பயணங்கள் தடைப்பட்டு போகுது, எங்களுடைய கால்நடைகளுக்கெல்லாம் சிரமமாகுது, அதனால் மழை நிற்கிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. அல்லாஹ் இந்த மழையை வேற பகுதிக்கு நீ திருப்பி விடு அப்படின்னு சொல்லி. அந்த வாசல் வழியாக மழையை தேடி வந்தார் பாருங்க. மழை அப்படிங்கிறது ரஹ்மத். மழை என்பது என்னது? ரஹ்மத். அதனால அந்த வாசலுக்கு என்ன பேரு? பாபுர் ரஹ்மா. முதல் வாசலுடைய பேர் என்ன? பாபு சலாம். ரெண்டாவது வாசலுடைய பேரு பாபு அபூபக்கர். மூணாவது வாசலுடைய பேரு பாபுர் ரஹ்மா. ஓகேவா? 4வது வாசல் 5வது வாசல் சொல்லி புது பில்டிங் ஆரம்பிச்சு. 4வது வாசல்ல இருந்து 5, 6, 7, 8, 9 38வது வாசல் வரைக்கும் புது பில்டிங். 37 போட்டிருக்காங்கம்மா, 37 தெரியுது. அதுக்கப்புறமா வந்தது 38வது வாசல். அதுக்கப்புறமா பழைய பில்டிங்கில் வந்துடும். 39வது வாசல் தான் பழைய பில்டிங். 39வது வாசல் பழைய பில்டிங். அதுக்கு வரலாறு இருக்குது. 39வது வாசல் வழியாக தான் நம்ம வந்து இந்த இதுக்கு போவோம் இல்லை, ரவுலாவுக்கு. இது பச்சை கார்பெட் போட்டிருக்கக்கூடிய
மா பைன பைத்தி ஓ மிம்பரி ரவுலத்தும் ரியாலில் ஜென்னான்னு சொன்னாங்கல்ல. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் மத்தியில் உள்ள இடம் தான் ரவுலத்தும் ரியாலில் ஜென்னான்னு சொன்னாங்க. நாம் ஒவ்வொருவரும் ரவுதாவுக்கு உள்ளே போகும்போது எந்த வாசல் வழியாக தான் போவோம்? 39வது வாசல் வழியாக தான் போவோம். அங்கே வெயிட்டிங் பண்ணி உட்கார்ந்து இருந்துட்டு 39வது வாசல் வழியாக தான் உள்ளே போவோம். அப்போ உள்ளே போகும்போது பார்த்துக்கணும் 39 தான் போட்டிருக்காங்களா இல்லை 40 போட்டிருக்காங்களா. தப்பாக இருந்தால் வந்து சொல்லணும், ஓகேவா? 39வது வாசல் வழியாக தான் உள்ள ரவுதாவுக்கு போவோம். அந்த 39வது வாசலுடைய வரலாறு என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் வந்து எல்லா வாசல் வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த வாசலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெண்களுக்கு என்று குறிப்பாக ஆக்கலாம், பெண்கள் மட்டும் அந்த வாசலில் வரட்டும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் நுழையக்கூடிய வாசல் தான் எத்தனாவது வாசல்? 39வது வாசல். அந்த வாசலுடைய பேர் பாபுன் நிசா. அந்த வாசலுடைய பேர் என்ன? அங்கே போர்டு போட்டிருப்பாங்க, பாபுன் நிசா, பாபுன் நிசா. ஒவ்வொரு இதுலேயும் போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 39வது வாசலுடைய பேர் என்ன? பாபுன் நிசா. அதுக்கப்புறமா அடுத்த வாசல் இருக்கு, 40வது வாசல். 40வது வாசலுடைய பேர் வந்து பாபு ஜிப்ரீல். 40வது வாசல் பேர் என்ன? பாபு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் அந்த வாசல் வழியாக தான் யார் வருவா? ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய வாசல் தான் எது? 40வது வாசல். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய வாசல். அதனால அந்த வாசலுக்கு என்ன பேர்? பாபு ஜிப்ரீல். அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 41வது வாசல். 41வது வாசல் வந்து பாபுல் பக்கி. பாபுல் பக்கி. பக்கின்னா பக்கியை முன்னோக்கி இருக்கிற வாசல். பக்கின்னா ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கி. அப்போ வந்து 1 2 3 வாசல். அப்புறமா 39 40 41. மொத்தம் இந்த பள்ளி வாசலுக்கு 42 வாசல் இருக்கு. எத்தனை வாசல் இருக்கு? 42வது வாசல் தான் நீங்கள் நேராக பார்க்குறீங்க பாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு வாசல் தெரியும் பாருங்க. 41 முடிஞ்சா இது 42. மொத்தம் இந்த பள்ளிவாசலுக்கு எத்தனை வாசல் இருக்கு? 42. ரசூலுல்லாஹ் காலத்து வாசல் அப்படின்னு பார்த்தா 6 வாசல் தான். பாபு சலாம், பாபு அபீபக்கர், பாபு ரஹ்மா, பாபு நிசா, பாபு ஜிப்ரீல், பாபுல் பக்கி. இந்த 6 வாசல் தான் ரசூலுல்லாஹ் காலத்து வாசல். மொத்தம் டோட்டல் எத்தனை வாசல் இருக்கு? 42. இந்த மதீனா பள்ளியை சுற்றி வந்து மொத்தம் 369 கேட் இருக்கு. 42 தாண்டினா 43 44 ஆரம்பிச்சா நம்ம 369வது கேட்டில் தான் நீங்கள் 43 ஆரம்பிச்சுவாங்க. 369 கேட் இருக்கு, ஓகேவா? இதுதான் மதீனா பள்ளியுடைய முக்கியமான இது. இந்த பச்சை குப்பாவுக்கு கீழே தான் அவங்க 3 பேரும் என்ன செய்திருக்கிறாங்க, அடக்கம் செய்திருக்கிறாங்க. அந்த வெள்ளை குப்பா இருக்கு பாருங்க, அது வந்து மெஹராப். ரசூலுல்லாஹ் நின்று தொழுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெஹராபு தான் அந்த வெள்ளை குப்பா அப்படிங்கிறது, ஓகேவா?